எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபயர் சைன் ரீடிங் ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன். நீங்கள் ஏரிஸ், லியோ, சஜிட்டேரியஸ் இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ராசியாக இருந்துச்சு இல்லை லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ரீடிங் தான் இது. நான் 2 பைல் கார்ட்ஸ் ஆல்ரெடி நான் வச்சுட்டேங்க. ஸோ பைல் 1 டார்க் ப்ளூ கலர், பைல் 2 வந்து க்ரே கலர். உங்களுடைய இன்ட்யூஷன் படி எது சொல்லுதோ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைல் 1 சூஸ் பண்ண உங்களோட ரீடிங். ஸோ ஃபர்ஸ்ட் பைல் 1. ஸோ உங்களுடைய மெசேஜஸ் என்ன, உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய மெயின் பேசிக் கார்ட்ஸ், மெயின் மெசேஜஸ் என்ன வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கார்ட் பைரவ், டிஸ்பெல்லிங் ஃபியர் அண்ட் ஓவர் கம்மிங் அட்வர்சிட்டி அப்படின்றது வந்திருக்குங்க. ஓகே, ஸோ டர்ன் டு லார்ட் பைரவா டு டிபெக்ட் யுவர் ஃபியர்ஸ். அதாவது வந்து உங்களுடைய ஃபியர்ஸ் ஏதாவது இருந்துச்சு, ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம், அதாவது வந்து பாசிட்டிவ் எனர்ஜிஸில் வாங்க. ஓகே, சம்திங் உங்களால் வந்து மேபி அது பயமாக கூட இருக்கலாம், ட்ரீமில் ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், இல்லை யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேவையில்லாத பேச்சுக்கள் இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அந்த ஃபியர் அப்படின்றது இருந்து வர முடியல, இல்லை வந்து எப்பயோ செஞ்ச ஒரு மிஸ்டேக் இப்போ வந்து அது வந்து துரத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியுது. அதனால் கொஞ்சம் பயம் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. ஸோ பைரவர் வந்து கும்பிடுங்க. அஷ்டமி திதியில், தேய்பிரை அஷ்டமி திதியில் போய் முடிஞ்சால் நீங்கள் விளக்கு வச்சுட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஓவர் கம்மிங். ஸோ உங்களுடைய ஃபியர்லேருந்து வெளியே வாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்டு இது மெசேஜ் உங்களுக்கு. செகண்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னர் விஸ்டம், யூ நோ வாட் டு டூ, ட்ரஸ்ட் இன்னர் விஸ்டம் அண்ட் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வித்தவுட் டிலே அப்படின்றது தான் இங்கே. ஸோ உங்களுக்கு தெரியுது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சுதந்திரம் எங்கே இருக்குது, எப்படி நீங்கள் கொண்டு போகணும், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனால் கொஞ்சம் ட்ரஸ்ட் வைங்க, உங்கள் மேலே ட்ரஸ்ட் வைங்க, உங்களுடைய ஃப்யூச்சர் மேலே ட்ரஸ்ட் வைங்க, நீங்கள் பண்ணுற ஒர்க் மேலே ட்ரஸ்ட் வைங்க, நீங்கள் நம்புகிற ஸ்பிரிட் மேலே ட்ரஸ்ட் வைங்க. அதுதான். ஸோ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற விஷயம் வந்து வித்தவுட் டிலே அப்படின்றதான். இங்கே வந்து டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களுடைய அக்செப்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணாதீங்க, ஒருத்தருடைய ஒப்பீனியனுக்காக போய் நிற்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய விஸ்டம் எதுவோ, உங்களுடைய சுதந்திரம் எதுவோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது தான் இங்கே. ஸோ இதுக்கும் கனெக்ட் இருக்குங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது. அதனால தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஈவன் அது டேலண்ட்டாக இருக்கலாம், உங்களுடைய நாலேஜாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு படிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் செய்ய விடாமல் தடுக்குது. அதை வந்து உடைங்க. ஓகே, பிரேக் த்ரூ பண்ணுங்கள், பிரேக் ஃப்ரீ ஆயிக்கோங்க. ஓகே, ஸோ தேர்ட் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்வின் ஃப்ளவர்ஸ், ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு வந்து டபுள் ஹாப்பினஸ், டபுள் ப்ராஃபிட், போனஸ் ஆர் இன்க்ரிமெண்ட், ஸ்டெபிலிட்டி இன் ஃபேமிலி, ஃபர்டிலிட்டி. ஸோ நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் வந்து ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, கெட் டுகெதர் மீட்டிங் அப்படின்ற மாதிரி கூட, இது ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது தெரியுதுங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் ஒரு மணி வைஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போனஸ் இருக்கலாம், இன்க்ரிமெண்ட் இருக்கலாம், அது ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து பெண்டிங் அமௌண்ட்டாக இருக்கலாம், அது வந்து கிடைக்க போகுது. இது வந்து ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த மாதம் வந்து பார்க்க போகிறீங்க. அது வந்து ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ஸோ அதுவும் எனக்கு தெரியுது. சில பேருக்கு வந்து ஃபர்டிலிட்டி அப்படின்றது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குட் நியூஸ், இல்லை வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு அந்த குட் நியூஸ் அப்படின்றது தான் இருக்குது. குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்குரிய ஒரு ஃபங்க்ஷன், ஓகே, செரிமனி அந்த மாதிரி தெரியுதுங்க. ஓகே, சான்சஸ் இருக்குது. ஸோ டவுட் ஆகாதீங்க, உங்களுடைய லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து வரப்போகுது. அதற்கான ஒரு சங்கிலி, பயம் என்ற சங்கிலியாக இருக்கலாம், அது வந்து உடைச்சிட்டு வெளியே வாங்க, உங்களுடைய இன்னர் விஸ்டம் வந்து நோக்கி போங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ குட் கார்ட்ஸ், பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த 2 கார்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். குயின் ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ நிறைய பார்த்துட்டீங்க,
நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அது வந்து உங்களுடைய எமோஷ்னல் சைடில் இருக்கலாம், உங்களுடைய ஒர்க் சைடில் இருக்கலாம். நிறைய உங்களை ஏமாற்றிருக்காங்க, ஒரு நீங்கள் ட்ரைன் ஆகிருக்கலாம் மேபி. பட் அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் வந்து குயின் ஆஃப் வான்ஸில் மோடில் வாங்க. ஸோ உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை, உங்களோட கான்ஃபிடென்ட் அப்படின்றத வந்து ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்றதான் இங்கே மெயினாக உங்களுடைய கார்ட்ஸில் வந்திருக்குங்க. ஓகே, பய உணர்ச்சி வேண்டாம். அதே மாதிரி வந்து முடியும் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கூட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நடக்கும். ஓகே, ஸோ பைல் 1 பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பைல் 2 உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜ் என்ன வந்திருக்கு, உங்களுக்கு வந்து என்ன வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மெசேஜ், ஸோ டிவைன் விஸ்டம், லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். இதே தான் இங்கேயும் கொஞ்சம் மீன் ஆச்சு. என்ன அப்படின்னா, இங்கே வந்து உங்களுடைய இன்னர் வாய்ஸ், உங்களுடைய இன்னர் விசன், உங்களுடைய விஸ்டம், ஓகே, உங்களுடைய விஸ்டத்தை நோக்கி நகருங்க. உங்களுடைய இன்னர் வாய்ஸ் கேளுங்க, உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேளுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுடைய லைட், உங்களுடைய பாத் எங்கே இருக்கோ அதை நோக்கி நகருங்க. ஸோ அதுதான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ யூ ஆர் பிளஸ்ட் வித் அன் இன்ட்யூட்டிவ் இன்னர் வாய்ஸ் தட் சர்வ்ஸ் அஸ் எ கைடிங் லைட் ஆன் யுவர் பாத் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களுடைய ஸ்பிரிட் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்ச் ஆகும். இது எதை பொறுத்து அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். ஸோ அது ஒர்க் சைடில் இருக்கலாம், உங்களுடைய எமோஷனல் சைடில் இருக்கலாம். அது உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து எதை வந்து சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, மெயின் கார்ட், ஃபஸ்ட்டு கார்ட். ஸோ செகண்ட் கார்ட் என்ன மெசேஜ் அப்படின்றத பார்த்துடலாம். பாடிஸ் ஆஃப் வாட்டர், ஸ்பெண்ட் டைம் நியர் வாட்டர் சச் அஸ் லேக், ரிவர் ஆர் த ஓஷன் டு ரீசார்ஜ் யுவர் பேட்டரிஸ். அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ஒரு இது வந்து ஈவன் தோ உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுடைய மைண்ட், பாடி, சோல் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வாங்க, ரீபர்த் கொண்டு வாங்க, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா மெயினாக இங்கே வந்து எமோஷ்னல் சைடாக தெரியுது. பாடிஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்றது எமோஷ்னலில் சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், அது நிறைவேறாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு அழுகிறதா இருக்கலாம், உங்களோட எனர்ஜி நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ உங்களுடைய பேட்ரிஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சமான இடங்கள், பிடிச்ச மியூசிக்காக இருக்கலாம், பிடிச்ச ஒரு நபரோட பேசுகிறதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதா கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச இடம் நியர் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாங்க. நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அது வந்து வாட்டர் அப்படின்றது வந்து நம்மளுடைய எமோஷ்னல் சைட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கொண்டு வரும். ஸோ அது ஒரு மெயின் திங். ஸோ பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த சைட் போயிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நியர் வாட்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, ஸோ தேர்ட் மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 7 ஹார்சஸ், குட் திங்ஸ் டு கமெண்ட்ஸ், லீடிங் த பாத், பிளெஸிங்ஸ் ஆஃப் சன் காட் அப்படின்றது வந்திருக்குங்க. உங்களுக்கு வந்து சூரிய பகவானுடைய ஒரு பிளெஸிங்ஸ் இருக்குது. ஸோ டெய்லி வந்து சூரிய பகவானை கும்பிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து இந்த 7 ஹார்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, உங்களால் வாங்குறது முடியும் அப்படின்னா வாங்குங்க. ஸோ இல்லை வந்து அந்த ஷோகேஸ் இருக்கும்ல அது வாங்கலாம். ஸோ உங்களுடைய வீட்டு கதவு முன் இல்லைனா வந்து உங்களுடைய நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. மேபி குதிரை லாடம் அப்படின்றது கூட வாங்கி நீங்கள் வந்து ஃப்ரண்ட் டோரில் வைக்கலாங்க. உங்களுக்கு லக் அப்படின்றது ஒரு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸோ ஒரு பேட் நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து உங்களோட இன்ட்யூஷன் பவர் ரொம்ப ஹையராக இருக்குது, சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த எமோஷ்னல் சைட்லேருந்து வெளியே வர்றதில்ல. அதுதான் வந்து இங்கே மீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து டெய்லி வந்து ஒரு தீபம் ஏற்றுங்க, தூபம், ஆரத்தி, பூஜை பண்ணுங்கள். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் தீபம் ஏற்றுங்க. ஸோ நெகட்டிவிட்டி வந்து தாட்ஸாக இருக்கட்டும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஓகே, மேபி கிறிஸ்டல் ஹீலிங் கூட நீங்கள் பண்ணலாம், கிறிஸ்டல் ஹீல் பண்ணிட்டுருக்கலாம். அந்த மாதிரி ஒரு
ஸோ பண்ண முடியும், உங்களால் வந்து அது கண்டிப்பாக பண்ண முடியும், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் கூட வருது. ஸோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த 2 கார்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ். எஸ், உங்களுக்கு வந்து இந்த 2 கார்டில் எனக்கு என்னன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து டவுட்டாக இருக்கிறது, இல்லை வந்து நடக்குமா அப்படின்ற நீங்கள் யோசனை பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து தள்ளி போகும். ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா உங்களோட எனர்ஜி வந்து கிங் ஆஃப் வான்ஸில், ஸோ 100% நம்மளோட இன்ட்யூஷன் வந்து அது சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட எனர்ஜி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகே, ஸோ சிலருக்கு வந்து ரீயூனியன் கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு நினச்ச ஒரு பிடிச்ச விஷயங்கள் இந்த மாதம் வந்து வாங்குறதுக்கும் சரி, போகிறதுக்கும் சரி, ஒரு ஒரு ஜேர்னி, அப்புறம் ட்ராவலிங் அந்த மாதிரியும் தெரியுதுங்க. போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, திடீர்னு போகிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.